ஒரு சின்ன பையனும் அவன் ஃப்ரெண்டும் சைக்கிள் ஓட்டிட்டு வந்துட்டு இருக்காங்க. அப்போ ஒரு கல்லை கவனிக்கல, அந்த கல்லு மேல ஏத்திட்டாங்க, கீழே விழுந்துடுறாங்க. அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி கண்டென்ட்ஸ் டெய்லி பார்க்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. விழுந்து அந்த பசங்க அந்த கல்லை தூக்க முடியாம ஒருத்தர் கிட்ட போய் ஹெல்ப் கேக்குறாங்க. இந்த கல்லுக்கு தூக்கி போடுங்க, இல்லைன்னா எங்களை மாதிரி இன்னொருத்தவங்க வந்து கீழே விழுந்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அதை பார்த்த நபரும் எனக்கு நிறைய வேலை இருக்குது, நீங்களே தூக்கி போட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. போன நபர் வந்து வீட்டுல இருக்காரு. அப்போ வந்து அவர் பையன் கால் பண்றாரு, நான் ஊருக்கு வந்துகிட்டு இருக்கேன்னு. இவருக்கு ரொம்ப சந்தோஷம், ஏன்னா 2 வருஷம் கழிச்சு வராருன்னு. அப்படி பேசிக்கிட்டே இருக்கும்போது டமால் ஒரு சவுண்ட் கேக்குது போன்ல. இவருக்கு ஒண்ணுமே புரியல, என்ன கத்துறாரு. கொஞ்ச நேரம் கழிச்சு காம் டவுன் ஆகுறாரு. அதனால நாய் குறுக்கால வந்திருக்கும், அதனால தான் கட் பண்ணிருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு கம்முன்னு இருக்காரு. 1 hour பாஸ் ஆயிடுது, இவனும் கால் பண்ணல. கொஞ்ச நேரம் கழிச்சு அன்னோன் நம்பர்ல இருந்து கால் வருது. உங்க பையனுக்கு வந்து ஆக்சிடென்ட் ஆச்சு, கொஞ்சம் சீக்கிரம் வாங்க அப்படின்னு சொல்றாங்க. இவரும் பதறி அடிச்சுட்டு போறாரு. எந்த இடம்னு பாத்தீங்கன்னா, காலில் ஒரு பையன் வந்து கல்லு தடுக்கி கீழே வந்தாங்க பாத்தீங்களா, அந்த இடத்துக்கு தான் போறாரு. அங்க அதே கல்லு மேல இவர் காரை ஏத்தி கீழே விழுந்திருக்காரு. லக்கிலி அவர் பையனுக்கு எதுவும் ஆகல. ஆனா அன்னில இருந்து ஒரு பாடம் கத்துக்கிட்டாரு. எங்கெங்கெல்லாம் இந்த மாதிரி ரோட்ல பெரிய கல்லு குறுக்கல நிக்குதோ அதெல்லாம் எடுத்து போறது தான் இவரோட வேலையா இருக்கு. சரி, ஓகே, இந்த கண்டென்ட்டுக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க.